தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு மீண்டும் நம்முடைய காவிரி தாய்க்கு நேர்ந்து வருகிற இக்கட்டான நெருக்கடியான சூழல் குறித்து ஒரு சிறப்பான நிகழ்வு இன்றைக்கு சென்னையிலே நிகழ்ந்தேறியது பற்றியும் நம்முடைய எரிதனல் வாயிலாக பேச இருக்கிறோம். என்ன செய்தி என்று சொன்னால், தொடர்ந்து கர்நாடகத்தின் முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் அவர்களும் அவருடைய அமைச்சரவை உறுப்பினர்களும் ஆடு தாண்டி என்கின்ற மேக்கேத்தாட்டு பகுதியில் அணையை கட்டியே தீர்வோம் என்று ஒற்றை காலில் நின்று கொண்டிருக்கிறார்கள். கர்நாடகத்தை பொறுத்தவரை அங்குள்ள இன்றைய காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் எதிர்க்கட்சியாக செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் பக்கவாட்டிலே அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய மத சார்பற்ற ஜனதா தளமாக இருந்தாலும் அல்லது இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ என்று சொல்லக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் அகில இந்திய கட்சிகள் தான் கர்நாடகத்திலே அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற வாட்டாள் நாகராஜ் போன்ற பேர்வழிகள் சிலர் வேறு சில வழியிலே அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அங்கே கடுமையான மழை பொழிவு ஏற்பட்டு தண்ணீர் வரக்கூடிய நிலை இருக்கிறது. ஆனாலும் மேகதாது அவர்களுடைய மொழியிலே மேக்கேத்தாட்டு நமக்கு ஆடு தாண்டி மக்கள் திலக மாக்கோரா நடித்த இதயக்கனி திரைப்படத்திலே எழுத்துகள் ஓடிக்கொண்டிருக்கும் போது முதல் பாடலாக வரும் கன்னடத்து குடகுமலையில் கருவாகி என்று அந்த பாடல் வரும். அதிலே ஆடு தாண்டி என்கின்ற சொல் வரும். வீடு தாண்டாத தமிழ் பெண் போல் ஆடு தாண்டியில் அடங்கி வருகிற அந்த காவிரி ஆற்றை பற்றி புகழுரையாக அடிகள் இடம்பெறும். காவிரி தாயே என்கின்றோம். அதுவும் மக்கள் திலக மாக்கோரா பத்மினி அஞ்சலி தேவி நடித்த அந்த காலத்து மன்னாதி மன்னன் படத்திலே காவிரி தாயே காதலர்கள் விளையாட பூவிரி தாயே என்ற அந்த பாடல் அருமையான பாடல்கள் வரும். நம்முடைய எல்லா இலக்கியங்களிலும் காவிரி தாயை பற்றி அடிகள் வருகிறது. உலகத்திலே ஓடுகின்ற ஆற்றை இடைமறித்து அணை கட்டிய வரலாறு தமிழர்களுக்குத்தான் உண்டு. காவிரி ஆற்றிலே கரிகால் பெருவளத்தான் 2000 ஆண்டுகள் என்று ஒரு குத்து மதிப்பாக சொல்கிறார்கள். 3000 ஆண்டுகள் கூட இருக்கக்கூடும் என்று பொறியியல் வல்லுநர்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அணை கட்டி நெற்களஞ்சியம் அன்றைக்கு சோழவள நாடு, பிறகு வெள்ளைக்காரர்கள் ஆட்சியிலே ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம், இன்றைக்கு தஞ்சாவூர் மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், இன்றைக்கு தஞ்சாவூர் மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம், பக்கத்திலே புதுக்கோட்டை மாவட்டம், வடக்கே அரியலூர் மாவட்டம், மேற்கே திருச்சி மாவட்டம், கரூர் மாவட்டம், இப்படி ஏறக்குறைய ஒரு 8 மாவட்டங்களின் வேளாண்மை தொழிலுக்கு உயிர் நாடியாக இருக்கக்கூடியது காவிரி ஆறு. ஆகையினாலே தான் இந்தியாவில் பஞ்சாபிலே 5 ஆறுகள் ஓடி அந்த மாநிலத்தையும் மண்ணையும் செழிக்க வைத்தாலும் கூட நெற்களஞ்சியம் கிடையாது, டெல்டா கிடையாது. இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே தான் நெற்களஞ்சியம் காவிரி தீரம். அப்படிப்பட்ட அன்னை காவிரிக்கு மீண்டும் ஒரு சிறை போல ஆடு தாண்டி இடத்திலே அணை கட்டுகிறோம் என்று வரிந்து கட்டி கொண்டு நிற்கிற கர்நாடகத்து காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மத சார்பற்ற ஜனதா தளம், எல்லா கட்சியும் ஒன்றுபட்டு நிற்கிறார்கள். கடந்த மே திங்களிலிருந்து இந்த புதிய அரசாக மாண்புமிகு முதலமைச்சர் சானா ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு, தமிழக வெற்றி கழக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து இந்த சிக்கலை முதலில் தொடங்கி வைத்தேன். பிறகு தமிழ்நாட்டு அனைத்து விவசாய சங்க கூட்டமைப்பின் தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் PR பாண்டியன் தொடங்கி வைத்தார். ஆடு தாண்டி நோக்கி நாங்கள் பயணப்படுகிறோம் என்று. பிறகு சட்டப்பேரவையிலே பேசுபொருளாக்கக்கூடிய வேலையை நாம் செய்தோம். அதில் குறுக்கு சால், எப்போதுமே குறுக்கு சால் ஓட்டுவதில் திராவிடர்கள் கை தேர்ந்தவர்கள். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்
முன்னாள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஏற்கனவே மார்ச் மாதம் எங்கள் தந்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நடுவர் மன்றம் கோரி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று வைத்திருக்கிறார். ஒன்றிய அரசுக்கு மடல் எழுதியிருக்கிறார். இந்த தீர்மானத்தில் ஒரு திருத்தமாக ஒரு இடத்துல அணை கட்ட வேண்டுமா வேண்டாமா என்பதற்கு இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தில் எங்கேயுமே நடுவர் மன்றம் கோரியது கிடையாது. அப்படி ஒரு சூழலை அங்கே உருவாக்கி நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு அதை பற்றியான ஒரு புரிதல் இல்லாமல் சரி தேர்த்துக்கொள்ளும் என்று தேர்த்து விட்டார். கடுமையான எதிர்ப்புகளையும் நாம் தெரிவித்தோம். அதன் ஊடாக இப்பொழுது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள், அனைத்து உழவர் அமைப்புகள் கூட்டத்தை கூட்டுங்கள் என்று தொடர்ந்து எல்லா தரப்பிலையும் வலியுறுத்தியும் கூட நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் சானா ஜோசப் விஜய் அவர்கள் அதை பற்றி சிந்திக்காமல் தானாக பெங்களூருக்கு சென்று டி.கே. சிவகுமார் அம்மாநில முதலமைச்சர் சந்தித்து பேசுகிறேன் என்கின்ற மீண்டும் ஒரு பிழையான நடவடிக்கை ஈடுபடுவது போல் தெரிந்தது. செய்திகள் வெளியானது. வேளாண்மைத்துறை அமைச்சரே வினோத் அவர்களே அதை வெளியிட்டார்கள். பிறகு தொடக்க கல்வி மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அதை மறுத்தார். இப்பொழுது சரி அப்படியான அது பிழையான நடவடிக்கை யாரும் ஏற்க முடியாது. 18 முறை 1971 தமிழ்நாடு, கர்நாடகா, பாண்டிச்சேரி, கேரளா உயர் அலுவலர்கள், ஒன்றிய அரசின் உயர் அலுவலர்கள் தலைமையிலே, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் இந்திரா காந்தி அம்மையார் காலத்திலே நீர்வளத்துறை அமைச்சராக இருந்த முதுபெரும் இந்திய தலைவர் பாபு ஜெகஜீவன் ராம் தலைமையிலே 4 மாநிலங்களும் சேர்ந்து புதுச்சேரியும் சேர்ந்து பேச்சுரை நடத்தி 100 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறோம் 18 முறை பேசுவதற்கு. பிறகு 5 முறை முதலமைச்சர்கள் மட்டத்தில் பேச்சுவார்த்தை. பிறகு நடுவர் மன்றம் கோரி வழக்கு, நடுவர் மன்ற தீர்ப்பு வந்த பிறகு அதுவும் மேல்முறையீடு செய்யப்பட்டு 2018 உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியின் ஏற்பாட்டிலே அண்ணாச்சி எடப்பாடி பழனிசாமி, அங்கே நம்முடைய சீதாராமையா பேச்சுவார்த்தை 8 முறை முதலமைச்சர்கள் மட்டத்தில் பேச்சுரை நடத்தியும் கூட அந்த பேச்சுரை யாருக்கும் விளைவை ஏற்படுத்தாமல் தோல்வியில் முடிந்த வரலாறு தான் நமக்கு இருக்கு. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அங்கே போய் என்ன பேச போகிறார்? உலங்கு ஊர்தியிலே மேகதாது பகுதியை அவர் காட்டப் போகிறாராம். சீதாராமையா காட்டி என்ன செய்ய போகிறார்? அதற்காகத்தான் முதலமைச்சர் கூட்ட வேண்டிய கூட்டத்தை அவருக்கு ஒரு முன்னத்தி ஏர் போல புதிய தமிழகத்தின் கட்சி தலைவர் மதிப்பிற்குரிய மருத்துவரைய கிருஷ்ணசாமி அவர்கள் இன்றைக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார்கள். அதே போல ஒரு மாதத்திற்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், முன்னாள் ஒன்றிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் நம்முடைய மருத்துவர் அன்புமணி ஐயா அவர்களும் ஒரு சிறப்பான கூட்டத்தை கூட்டி வலிமையான தீர்மானங்களை நிறைவேற்றினார்கள். அதை நாம் வரவேற்றோம், பாராட்டினோம். ஆனால் இன்றைய கூட்டம் அதைவிட சிறப்பான ஒரு கூட்டமாக அமைந்தது. நானும் அந்த கூட்டத்திலே பங்கெடுத்து சொல்ல வேண்டிய செய்திகளை நூற்றுக்கணக்கான தலைவர்கள் நடுவே சொல்லியிருக்கிறேன். அந்த கூட்டத்தை புதிய தமிழக கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் மருத்துவர் ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் உரிய காலத்திலே அந்த கூட்டத்தில் சொன்னேன், கொக்கொக்கு கும்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்கு சீர்த்த இடத்து என்று அந்த திருக்குறளை பயன்படுத்தி உரிய நேரத்திலே அந்த கூட்டத்தை ஐயா அவர்கள் கூட்டியிருக்கிறார்கள். அவருக்கு பக்க வலுவாக நம்முடைய தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் ஆற்றல் மறவர் தி வேல்முருகன் அவர்கள், அதே போல கொங்கு பகுதியிலிருந்து மற்றொரு தம்பி ஆற்றல் மறவர் தனியரசு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அதே போல யாரும் எதிர்பாராத நிலையிலே நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு தம்பி ஆற்றல் மறவர் செந்தமிழர் சீமான் அவர்கள், இப்படி பல பேர், மூத்த அரசியல் தலைவர், பழுத்த பலமாக இருக்கக்கூடிய நம்முடைய அண்ணாச்சி பழ கருப்பையா, பல்வேறு வேளாண்மை அமைப்புகள், மீனவர் அமைப்புகள், வணிகர் நல அமைப்புகள் என்று 27க்கும் மேற்பட்ட அமைப்புகள், மனிதநேய மக்கள் கட்சி, மக்கள் ஜனநாயக கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, ஐஜேகே, இப்படி எல்லோரையும் சொன்னால் நேரம் இல்லை, பல்வேறு
சமுதாய அமைப்புகளும் இதில் பங்கெடுத்தது மிகப்பெரிய சிறப்பான நிகழ்வாக நிகழ்ந்தேறியது. அந்த வகையிலே இப்படியான ஒரு பெரிய முயற்சியை, குறிப்பாக வேளாண்மை தொடர்பாக ஒரு மிகப்பெரிய முயற்சியை முன்னெடுக்கிற முதல் பணியாக நம்முடைய ஐயா மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு இருக்கும் என்று நம்புகிறேன். அவர் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு, தமிழர்களுக்கு, இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மாஞ்சோலை, வால்பாறை உள்ளிட்ட எல்லா தேயிலை தோட்டங்களிலும் வேலை பார்க்கக்கூடிய 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வுரிமையை மீட்டு கொடுத்தவர், அவருடைய வாழ்வுரிமையை பாதுகாத்தவர் என்பதிலே சிறப்புக்குரிய ஒரு பாராட்டுக்குரிய ஒரு தலைவராக இருந்தாலும், வேளாண்மை என்ற அடிப்படையிலே அவர் அதிகமான கவனம் செலுத்தினாரா என்று தெரியல. அதே நேரத்தில் மண்ணுரிமைக்காக தென் மாவட்டங்களிலே நம்முடைய டாடா டைட்டானிக் தொழிற்சாலை அதை எதிர்த்து முதலில் போர் முழக்கம் எளியவன் நம்முடைய தமிழ் தேசிய அமைப்புகள் சார்பிலே நான் தான் எழுப்பேன். அந்த போராட்டத்தில் சிறைக்கு சென்ற ஒரே தலைவர் நம்முடைய புதிய தமிழக கட்சியின் தலைவர் மருத்துவர் ஐயா கிருஷ்ணசாமி. அவருடைய முயற்சியிலே இன்றைக்கு மிக சிறப்பாக 100க்கும் மேற்பட்ட தலைவர்கள் பங்கெடுத்த 27 அமைப்புகள், கட்சிகள், இயக்கங்கள், சங்கங்கள் பங்கெடுத்த நிகழ்வு சென்னையிலே நிகழ்ந்தேறியது. வருகின்ற 7ஆம் மக்கள் மிகப்பெரிய அளவிலே ஒரு எழுச்சி போராட்டம், ஒரு புரட்சிகரமான ஆர்ப்பாட்டத்தை, பட்டினி போராட்டம் என்று முதலில் பேசினார்கள், அது வேண்டியதில்லை, ஒரு புரட்சிகரமான மிகப்பெரிய தமிழர் திரள் ஆர்ப்பாட்டம் என்று நம்முடைய நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு தம்பி சீமான் திருத்தம் கொடுத்ததை ஏற்றுக்கொண்டு அறிவித்திருக்கிறார்கள். நான் அந்த கூட்டத்திலே 3 நிமிட அளவு தான் பேசினேன். தொடர்ந்து நான் 10 ஆண்டு காலமாக பேசி வரக்கூடிய செய்தி. இந்த கூட்டத்தில் எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளையும் ஆதரித்து நிற்போம், பற்றி நிற்போம், அணி திரட்டுவோம் மக்களை, அது வேறு. அதே நேரத்தில் ஆடுதாண்டி என்கின்ற இடம் தமிழ்நாட்டு பகுதி. அங்கே காளி கோயில் இருக்கிறது, 500 மீட்டர் தொலைவிலே. சிறிய முனியன் கோயில் இருக்கிறது. 5 பழங்குடி தமிழர்கள் வாழக்கூடிய கிராம மக்கள் அங்கே வழிபாடு நடத்துகிறார்கள். 63 TMC என்று சொல்கிறார்கள். மேட்டூர் அணைக்கு நிகரான ஒரு அணையாக அதை வலிமைப்படுத்துவார்கள். சங்கமம் என்று சொல்லக்கூடிய காவிரியும் அர்காவதியும் இணைக்கின்ற அந்த சுற்றுலா தலம், வழிபாட்டு தலம் மூழ்கி போகும். எனவே நம்முடைய இலக்கு என்பது குடகை மீட்டு தமிழ்நாட்டோடு சேர்க்க வேண்டும். அதற்கான காரணங்களை எல்லாம் சொன்னேன், போகட்டும். இல்லாவிட்டாலும் ஆடுதாண்டி பகுதி தமிழ்நாட்டின் அசைக்க முடியாத தமிழ் பகுதி என்கின்ற தீர்மானத்திற்கு நாம் வர வேண்டும். அப்படிப்பட்ட முழக்கத்தை எழுப்புவதை தவிர வேறு வழி இல்லை என்று என்னுடைய கருத்தை அங்கே முன்மொழிந்தேன். எல்லோரும் அதை கவனமாக கேட்டார்கள். ஆனால் அப்படி ஒரு முடிவு எடுக்கப்படலை. எதிர்காலத்தில் அப்படி ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்கின்ற அன்பான கோரிக்கை. என்ன முடிவு? ஆடுதாண்டி இடம் 4 கிலோமீட்டர் தான். மொழிவழி மாநிலம் பெறுகின்ற பொழுது குடகு பகுதியை தமிழ்நாட்டோடு சேர்த்திருக்க வேண்டும். குடகு மக்கள் விரும்பினார்கள், மார்ஷல் கரியப்பா விரும்பினார், ஃபீல்டு மார்ஷல் திம்மையா விரும்பினார். இதற்கான சான்று ஆவணங்கள்லாம் இருக்கிறது என்று முன்மொழிந்ததை போல இன்றைக்கு இல்லாவிட்டால் நாளை நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் ஆடுதாண்டி பகுதி தமிழ்நாட்டின் பிரிக்க முடியாத பகுதி என்கின்ற முழக்கத்தை முன்வைத்து, அதே முழக்கத்தை தமிழ்நாடு சட்டப்பேரவையிலே சிறப்பு தீர்மானமாக நிறைவேற்றி உச்சநீதிமன்றத்திலே சட்டப்போரை தொடங்கினால்தான் அன்னை காவிரியை காக்க முடியும். அந்த நிலைக்கு ஆடுதாண்டி தமிழ்நாட்டின் பகுதி என்று அறிவிக்கக்கூடிய அந்த நிலைக்கு அனைத்து கட்சிகளும், அமைப்புகளும், வேளாண் சங்கங்களும், சமுதாய இயக்கங்களும் முன்வர வேண்டும். ஒட்டுமொத்த 8 கோடி தமிழர்களும் அந்த முடிவை கையில் எடுக்கக்கூடிய சூழலை உருவாக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.